சம்பந்தமான பல விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகின்றோம். அதோடு உலக நடப்புகளில் பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் தொடர்பாகவும் நாங்கள் நிகழ்ச்சிகளின் வாயிலாக பல தகவல்களை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சி என்பது தனியே உங்களுக்கு தகவல்களை வழங்குவது மட்டுமல்லாமல் உலகில் என்ன நடைபெறுகின்றன, அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் எப்படி இருக்கும், ஒரு தனிப்பட்ட ரீதியில் ஒருவர் முதலீடுகளை செய்யும் பொழுதோ அல்லது அவருக்கான தகவல்களை அறிந்து அவர் தன்னுடைய திட்டமிடல்களை மேற்கொள்வதற்கோ இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியாக இருக்கும் என்பதனையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். உலகில் இன்றைய தினம் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விடயம் வெனிசுலா ஜனாதிபதி கைது செய்யப்பட்ட விவகாரம். இது அமெரிக்கா தன்னுடைய அரசியல் நகர்வில் மேற்கொண்டிருக்கின்ற ஒரு மிக மகத்தான நிகழ்ச்சி என்று வர்ணிக்கப்படுகிறது. இதனை ஆதரிப்பவர்களும் இருக்கின்றார்கள், எதிர்ப்பவர்களும் இருக்கின்றார்கள். இது பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பேச இருக்கின்றோம். இதிலும் குறிப்பாக கனடாவினுடைய எண்ணெய் வளம் என்பது வெனிசுலாவிலும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் வளமாக இருக்கின்றது. அமெரிக்கா இப்பொழுது அதனை தன்னகத்தே கொண்டு வர நினைப்பது என்பது கனடாவுக்கு எந்தளவான சவாலான விடயமாக மாறுகிறது என்பது பற்றி இன்றைய விடயத்தில் நாங்கள் பேச இருக்கின்றோம். இப்பொழுது முரளி என்னோடு இணைந்திருக்கின்றார். அவரை சந்திப்போம். வணக்கம் முரளி. வணக்கம் ராம். ஆமா, நீண்ட நாட்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விடயம் தான். அமெரிக்கா தன்னுடைய படைகளையும் விமானம் தாங்கி கப்பல்களையும் வெனிசுலாவுக்கு அருகில் கொண்டு போகும் பொழுது தரைப்படையான தாக்குதல் நடைபெறும் என்ற மாதிரி தான் இருந்திருக்கிறது. எனவே அவர்கள் சில வேளைகளில் ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக ஜனாதிபதியை பதவியிறக்கலாம் என்று நினைத்திருப்பார்கள், ஆனால் நடைபெறவில்லை. எனவே அவர்கள் ஒரு சிறிய அளவிலான ஒரு தாக்குதலை செய்து அவரை கைது செய்திருக்கிறார்கள். அவரையும் ஒரு மனைவியை கைது செய்து அமெரிக்காவின் நியூயார்க் நகருக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். அவருடைய படங்களை எல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அவரை கையிலே கட்டி ஒரு ஒரு குற்றவாளி போல் கொண்டு வந்து பின்னர் அவர்களை அமெரிக்க நீதிமன்றத்தில் இன்றோ நாளை இதென்ன போகிறார்கள். என்னென்றால் அவர் மிக அதிக அளவு குற்றச்சாட்டு சொன்னால் அதிக அளவு ட்ரக்ஸை அமெரிக்காவுக்கு அனுப்பினார், கொண்டார் என்று, மற்றது ஒரு சோசியலிஸ்ட் கவர்மெண்ட் ரன் பண்ணினார் என்றதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. இது அமெரிக்காவினுடைய பெரும்பாலான காலங்களில் எல்லாரும் சொல்லுகிற மாதிரி அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்றும் வர்ணிப்பார்கள் சிலர்கள். ஆனால் அதாவது வெனிசுலாவை உலக நாடுகள், கனடா உட்பட நாடுகள், பல நாடுகள் அவரை அங்கீகரிக்கவில்லை. இவருடைய அண்மையில் நடந்த தேர்தலின் பொழுது இவரை ஒரு ஜனாதிபதியாக அவர்கள் அங்கீகரிக்கவில்லை. எனவே நீண்ட கால ஒரு பிரச்சனைக்கு பிறகு அவரை நாங்கள் இப்ப கைது செய்திருக்கிறார்கள். அது எங்களுக்கு இப்ப என்னன்னு பார்த்தால் இது நடைபெறும் என்று எதிர்பார்த்த ஒரு விடயம் தான். அதனால் எங்களுக்கு கனடாவுக்கு என்ன பொருளாதார பிரச்சனை வரப்போகிறது என்றால், உலக சந்தையில் வெனிசுலா தான் உலகில் மிக அதிக அளவான ஆயில் ரிசர்வை வைத்திருக்கிற நாடு. அது சவுதி அரேபியாவுக்கு கூட வைத்திருக்கிற நாடு. எனவே அவர்கள் அந்த ஆயிலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவார்களாக இருந்தால் கனடிய பொருளாதாரத்தில் எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்துறது என்று பார்ப்போம். ஏனென்றால் கனடியத்தினுடைய ஆயில் க்ரூட் ஆயில் ஒரு திக்கான க்ரூட் ஆயில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். உலகத்தில் எங்கள் க்ரூட் ஆயிலை நாங்கள் இப்போ சவுதி அரேபியா மாதிரி உடனே நிலத்தில இருந்து பம்ப் பண்ணி உடனே பைப்லைனுக்குள்ள கொண்டு போக முடியாது. ப்ரொசஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா அந்த ஆயில் மிக திக்காக இருக்கும். நாங்கள் வளமையாக சொல்லுவோம் டிராபன்ஸ், ரோட்ல இருக்க தார் மாதிரி அளவு திக்ல அந்த ஆயில்கள் இருக்கும். எனவே அவரை எடுத்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ற அளவுக்கு ரீப்ரொடியூஸ் மாற்றம் செய்துதான் க்ரூட் ஆயிலாக அனுப்ப வேண்டி இருக்கிறது. இதே மாதிரி தான் வெனிசுலாவிலும் இருக்கிறது. எனவே எங்களுக்கான ஒரு சந்தையில் இருக்கிற போட்டியாக அவர் வரக்கூடும். வெனிசுலாவில் இருக்கிற எண்ணெய் பாப்போம். அவர் அமெரிக்க அரசாங்கங்கள் நீங்கள் அழைத்தது போல் அந்நிய நிறுவனங்கள் அங்கே கொண்டு விட போகிறது போல் தருகிறது. ராம், என்ன நினைக்கிறீங்க? குறிப்பாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் நேற்று இந்த கைது நடவடிக்கை இடம்பெற்றதன் பின்னர் இடம்பெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் கூறிய விடயம், அமெரிக்கா தொடர்ந்து இடைக்கால நிர்வாகத்தை தன்னகத்தை வைத்திருக்கும் என்றும், ஒரு ஜனநாயக ரீதியில் அதே நேரத்தில் ஒரு நடுவர் ரீதியாக அங்கே ஆட்சி பொறுப்பை ஏற்கக்கூடியவர்கள் ஒழுங்கமைக்கும் வரையிலும் அமெரிக்கா அங்கே தன்னுடைய நிலையை நிலைநிறுத்தி இருக்கும் என்றும் கூறியிருக்கின்றார். இதே நேரத்தில் வெனிசுலாவை கட்டியமைக்க வேண்டிய பொறுப்பு என்பது அமெரிக்காவிடம் இருப்பது போன்ற ஒரு கருத்தை அவர் தெரிவித்ததோடு, தொடர்ந்து அங்கே இருக்கின்ற எண்ணெய் நிறுவனங்களுக்கான கட்டுமானங்களை செய்வதன் ஊடாக அந்த நிறுவனங்களே நாட்டை வளம்படுத்தக்கூடிய வகையில் தொடர்ந்து எதிர்காலத்தில் செயற்படும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். ஆகவே அந்த கடிவாளத்தை தன் கையில் வைத்திருப்பது போன்ற ஒரு கருத்தை நேற்றைய தினமே அவர் வெளியிட்டிருக்கின்றார். இதன் மூலமாக இந்த எண்ணெய் நிறுவனங்களை தன்னகத்தை வைத்துக் கொண்டு குறிப்பாக எதிர்காலத்தில் அவருடைய நகர்வுகள் அமைய போகின்றன.
இந்த டரிஃப் வந்ததன் பின்னர் கனடா தனது சொந்த காலில் நிற்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்ட பொழுது மாகாணி அவர்கள் எடுத்த நகர்வுகள் இப்பொழுது உலகத்தினுடைய கவனத்தை ஈர்த்திருக்கின்றன. குறிப்பாக கடல் ரீதியாக எண்ணெயை ஏனைய நாடுகளுக்கு அனுப்பக்கூடிய வழிவகைகளை செய்ய வேண்டும் என்ற கருத்துக்கள் நிலவுகின்ற நிலையில் இப்பொழுது அமெரிக்கா எடுக்கக்கூடிய இந்த நடவடிக்கை என்பது ஒரு வெற்றியளிக்கக்கூடிய நடவடிக்கையாக மாறினால் அது கனடாவுக்கு போட்டியான ஒரு விடயமாக மாறக்கூடிய நிலையும் காணப்படுகின்றது. ஏனென்றால் கட்டுமான துறை சம்பந்தமாகவும் உட்கட்டுமான வசதிகள் தொடர்பாகவும் இந்த எண்ணெய் வளத்தை மேலும் பெருக்குவதற்கான நடவடிக்கைகளை கனடா எடுக்க ஆரம்பித்திருக்கின்றது. இதே கட்டுமான வசதிகளோடு கூடிய ஒரு விடயத்தை வெனிசுலாவில் அமெரிக்கா முன்வைக்குமானால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்பது கனடாவுக்கும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஆனால் அது எந்தளவு பாரிய வித்தியாசத்தை கொண்டு வரும் என்ற கேள்விதான் இப்பொழுது பொருளாதார நிபுணர்கள் மத்தியில் முன்வைக்கப்படுகின்ற ஒரு விடயமாகவும் இருக்கிறது. ஆமாம், கனடா வந்து ஆசிய நாடுகளுக்கு தங்களுடைய எண்ணெய்களை ஏற்பது செய்வதற்காக பைப்லைனை உருவாக்குகிறது. அது அது அவ்வாறே எங்களுடைய மற்ற மாநிலங்களுக்கும் அல்பர்டாவிலிருந்து ஓயில் கொண்டு வருவதற்கான திட்டத்தை அவர் திட்டமிடுகிறார்கள். இதை தடுக்கும் விதமாக இது இரண்டால் இந்த க்ரூட் ஆயில் ப்ரொசஸ் பண்ண வேண்டிய தேவை இருப்பதாக டைரக்டாக வெனிசுலாவிலிருந்து கப்பல் மூலம் கொண்டு வருவதற்கு சில அமெரிக்காவுக்கு அது போதிய அளவு ப்ராஃபிட்டை தருமோ தெரியவில்லை நிறுவனங்களுக்கு. ஆனால் உலக சந்தையில் அந்த க்ரூட் ஆயிலை அவர்கள் விற்பார்கள். விற்றா உலக சந்தையுடைய க்ரூட் ஆயில் மாறும். இப்ப உதாரணத்துக்கு கனடியனுடைய பெரல் வந்து இன்ன பிரைஸாக இருந்தால் அதே பிரைஸை வந்து அமெரிக்க நிறுவனங்கள் கொடுக்குமாக இருந்தால் அமெரிக்காவுடைய ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றதுக்காக ஆசிய நாடுகளும் அங்கே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. எனவே கனடிய எக்கனாமியில் ஷார்ட் டேர்மில் இது எங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாவிட்டாலும் மிட் டேர்ம் லாங் டேர்மில் இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றே எக்கனாமிக்ஸ் கருதுகிறார்கள். நாங்கள் அதை கவனமாக கையாள வேண்டும் என்று முன்னாள் வெனிசுலாவுக்கான கனடிய தூதுவர் அண்மையில் சிபிசியில் சொல்லும் பொழுது சொல்லியிருந்தார். எனவே அது கவனமாக கையாளாவிட்டால் எங்களுக்கு அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தார். எனவே பார்ப்போம். இன்னொரு விதமான விஷயம் என்னன்னு சொன்னால், இது எவ்வளவு கனடிய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும், அது எங்களுக்கு என்ன பாதிப்பு என்று பார்த்தால், கனடிய பொருளாதாரத்தில் 70% ஜிடிபியை வந்து எங்களுடைய ஆயில் தான் தருகிறது. எனவே இதில் ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம் லாங் டேர்மில் என்று கருதப்படுகிறது. ஆனால் சில வேளைகளில் ரிஃபைனரியுடன் டைரக்ட் பைப்லைன் இருக்கிறபடியாக கனடாவுக்கு இது எண்ணெய் நிறுவனங்கள் எது இலகுவானது என்று சிந்திப்பார்கள், எவ்வளவு ஈஸி என்று பார்ப்பார்கள். ஆனால் அதை விட குறைவாக அவர்கள் லாபம் மட்டுமாக இருந்தால் வெனிசுலா நோக்கி போவார்கள். வெனிசுலாவிலும் நாங்கள் ஒரு விதமாக ட்ரம்ப் சொல்வதை நம்ப முடியாது. சில வேளைகளில் உள்ளூர் வெனிசுலாவிலிருந்து மொத்த ஜனத்தொகையின் 3% ஆட்கள் நாட்டை விட்டு வெளியேறினாலும் இருந்தவர்கள் அவர்களும் பெரும்பாலானவர்கள் வந்து அவருடைய ஜனாதிபதிக்கு விசுவாசமான ஒரு சோசியலிஸ்ட் கொள்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். எனவே உள்ளூர் போர்கள் அல்லது நிறுவனங்கள் மீது தாக்குதல்கள் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது. தனியே இது அமெரிக்கன் மட்டுமல்ல, இதை சோசியலிஸ்ட் இஷ்யூ வரையும்போது சைனாவோ அல்லது ரஷ்யாவோ சில இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இவர்கள் ஒரு ட்ரூப்பை அனுப்பியிருந்து நாட்டை கேப்சர் பண்ணியிருந்தால் அது வேறு ஸ்டோரியாக இருக்கும். இப்போ ட்ரூப் இல்லாதபடியால் சில வேளைகள் வேறு மாற்றங்களை ஏற்படுத்தும். இது ஒரு வகையில் நான் நினைக்கிறேன் பழைய உக்ரைனிய போர் எப்படி ரஷ்யா போர் உருவாகினதோ அதே மாதிரி உள்ளூர் போர் உருவாக்கான வாய்ப்பும் இருக்கிறதுன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய தினம் உலக நாடுகள் இதற்கு ஏற்படுத்தி இருக்கின்ற பிரதிபலிப்புகளை பார்க்கின்ற பொழுது, குறிப்பாக இந்த உலக வல்லரசு நாடுகளினுடைய சார்பு தன்மை என்பது வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கின்றது. ரஷ்யா, சீனா என்பன ஒருமித்த கருத்தை வெளியிட்டிருக்கின்றன. சீனாவை பொறுத்தவரையில் உடனடியாக மெடுரோவும் அவருடைய பாரியாரும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பதோடு உலகின் பல நாடுகள் மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றன. ஐக்கிய நாடுகள் சாசனத்தை மீறுகின்ற ஒரு விடயமாக இது இருக்கின்றது என்ற ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றது. அதே போன்று அமெரிக்காவோடு சேர்ந்து இயங்கக்கூடிய நாடுகள் இதற்கான ஆதரவு நிலையை அறிவித்திருக்கின்றன. இந்தியா போன்ற நாடுகள் நடுநிலையான கருத்தை தெரிவிப்பது போன்று பட்டும் படாமலும் சில கருத்துக்களை தெரிவித்திருக்கின்றன. ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற ஒரு விடயத்தை மட்டும் சொல்லிவிட்டு அவர்கள் இதில் இருந்து நழுவி இருப்பதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இந்த விடயங்கள் என்பதை பார்க்கின்ற பொழுது உலக நாடுகள் இன்றும் தங்களுடைய நலன் கருதி செயற்படுகின்றன என்பதற்கு எடுத்துக்காட்டாக இந்த விடயங்கள் மாறி இருக்கின்றது என்பதனையும் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ளலாம். நிச்சயமாக நாங்கள் இப்படி சொல்லுவோம், ஜனநாயகம் என்பது இவர் லிக்வான் அடிக்கடி சொல்லுவார், சிங்கப்பூரினுடைய முன்னாள் ஜனாதிபதி, சிங்கப்பூரின் தந்தை என்று சொல்லப்படுகிறவர். டெமோக்ரஸி இஸ் நாட் ஃபார் டெவலப்மெண்ட், டெமோக்ரஸி இஸ் ஃபார் கரப்ஷன் தான் சொல்லுவார். ஜனநாயகத்தின் மீது அதிக அளவு நம்பிக்கை இல்லாத மனிதர். ஜனநாயகம் வந்து ஒரு வகையில் ஒரு போலியான ஒரு
சிஸ்டம் என்றும் அது நாட்டை டெவலப் பண்ணுவதற்கு உதவாது என்றுதான் அவருடைய கோட்பாடு. ஆனால் இது சோசியலிசம் ஜனநாயகம் என்றதுக்கு அப்பால் வெனிசுவேலாவில் இருக்கிற ஆயில் வந்து சூழலையும் எங்களை மாசுபடுத்த போகிறது இவர்கள் கிண்ட ஆரம்பிக்கும் பொழுது. அவ்வாறே அந்த நாட்டு மக்களுக்கு இதனுடைய சுபிட்சம் உருவாகுமான்றது ஒரு கேள்விக்குரிய. எவ்வாறு ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து சுபிட்சம் உருவாகும் என்று சொல்லி கோல்டை கண்டுகிறார்களோ, இங்கு நான் நினைக்கவில்லை பெருமளவு சுபிட்சம் உருவாகும் என்று. பார்ப்போம் நடக்கிறது. ஆமாம்.